நம்ம வீட்டில் இருக்க ஹோம் அப்ளையன்சஸ் அதுவும் இந்த ஏர் ஃப்ரையர்லாம் நம்மளை ஸ்பை பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் யூகேல நடந்துட்டுருக்கு. அதை பற்றி பார்ப்போம். டிசம்பர் மாதம் யூகேல கவர்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த மாதிரி எங்களோட ஏர் ஃப்ரையர்ஸ்லாம் எங்களை ஸ்பை பண்ணிகிட்ருக்குன்னு. இது என்னடா கேட்கவே பயமாக இருக்குது. ஏர் ஃப்ரையர்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்சஸ். இந்த எண்ணெய் இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த சிக்கன்லாம் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு டைமர் மாதிரி செட் பண்ணால் அது அப்படியே கிறிஸ்பியாக வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஜிம் போகிறவங்களாம் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஏர் ஃப்ரையர்லாம் வந்து மக்களை வந்து ஸ்பை பண்ணிகிட்ருக்கு, நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. இது என்னடா கம்ப்ளைண்ட் அப்படின்னு செக் பண்ணும்போது தெரியுது, ஒரு 3 கம்பெனியோட ஏர் ஃப்ரையர், சைனாவோட ஜயோமி, டென்சென்ட்டு, அகியோ ஸ்டார்னு ஒரு 3 கம்பெனி. இந்த 3 கம்பெனியுமே வந்து ஸ்மார்ட் டிவைசஸில் கனெக்ட் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்பாலே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அது சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், நம்மக்கிட்ட பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த மாதிரி நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை ஆக்டிவேட்டே பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இவங்க இந்த ஏர் ஃப்ரையருக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்பை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறனால இந்த 3 கம்பெனியோட ஏர் ஃப்ரையருமே இந்த யூசர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுதான். அதுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்னால், அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸோட வாய்ஸ் கேட்குது, லொக்கேஷன் கேட்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி, சரி கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஆப்புக்கு போனால் பரவாயில்ல, இல்லை அந்த ஏர் ஃப்ரையருக்கு ஏதாவது போனால் பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்தா சைனாவில் இருக்க ஏதோ ஒரு சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான். ஸோ இதை கேட்கும்போது தான் மக்கள்லாம் ஐயோ என்னடா இது, வீட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு பொருளை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது நம்மளே வேவ் பார்த்துட்ருக்குன்ற மாதிரி அங்கே இந்த ப்ராப்ளம் வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷனை யூகே வாட்ச் டாக்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. வாட்ச் டாக்ன்ற டீம் யாருன்னா, இந்த மக்களோட இஷ்யூ, இந்த கவர்மெண்ட்டோட இஷ்யூலாம் எடுத்து செக் பண்ணி இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிபிஐ மாதிரின்னு வச்சுப்போம், அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இதை செக் பண்ணுறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது, வெறும் ஏர் ஃப்ரையர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ் யூசர்ஸோட இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கே தெரியாமல் தேவையில்லாத டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு. அதில் வந்து சில லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஏர் ஃப்ரையர் சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் வாஷிங் மிஷின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின்லாம் இந்த டோர் பெல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த டோரில் ஒரு பெல் மாதிரி வச்சு ஒரு கேமரா மாதிரி வச்சுருப்பாங்க. நமக்குலாம் இங்கே எப்படி காலிங் பெல் இருக்கோ அந்த மாதிரி அங்கே டோர் பெல், அவங்க கிளிக் பண்ணோடனே நமக்கு ஃபோனில் பார்க்கலாம் யார் வந்திருக்கா, அதில் ஒரு சின்ன கேமராலாம் இருக்கும். நம்ம இங்கேருந்தே அதை வச்சு வாய்ஸ் கமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ அந்த டோர் பெல்மே பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும். அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கூட அனுப்புது அப்படின்றாங்க. அதை விட முக்கியமானது வந்து இந்த ஸ்பீக்கர்ஸு. நம்ம ஸ்பீக்கர்ஸ் நினச்சிட்டு இருப்போம் ஜாலியாக வீட்டில் கனெக்ட் பண்ணி சவுண்டாக பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு டிவைஸ்னு. ஆனால் பார்த்தா அதுலேயுமே மக்களோட வாய்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த டிவைசஸ்க்கு உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும், நீங்கள் தூங்கும்போது அது உங்களை கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஐயோ என்னடா இது, நம்மளே காசு கொடுத்து ஒரு உளவாளியை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது அந்த நியூஸ் கேட்கும்போது. அமேசானில் அலெக்சான்னு ஒரு டிவைஸ் இருக்கும். நம்ம இந்த வாய்ஸ் கமெண்டை வச்சு அது கூட ஜாலியாக பேசலாம், அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயுமே பார்த்தா இந்த அமேசானில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் நிறைய வாட்டி கஸ்டமர் வீட்டில் என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸுமே ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. இப்போ எங்கள் வீட்லையுமே கூகுள் ஹோம் இருக்குது. அது வந்த புதுசுலலாம் செம்மையாக இருக்கும், அதுக்கிட்ட பேசுறது, பாட்டு கேட்டால் ப்ளே பண்ணோம், அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ சாட் ஜிபிடிலாம் அதை தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவேன், இப்போலாம் சும்மா தான் இருக்குது. திடீர்னு அதுலேருந்து சவுண்டு வரும், என்ன சொன்னீங்க எனக்கு சரியாக கேட்கல, நான் எதுவுமே சொல்லியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓ ரெக்கார்ட் ஆகிருந்தா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸ் யூகேல லாஸ்ட் டிசம்பர்லேருந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஐசிஓ இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஜூன் 16 அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் மேக்கர் கம்பெனிஸ்க்கெலாம் நாங்கள் ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறோம். யூசர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் நீங்கள் எதுக்காக எடுக்கிறீங்கன்றது யூசருக்கு தெரியணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஏர் ஃப்ரையருக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ அது மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கணும், இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தேவையில்லைனா இந்த டேட்டாவெல்லாம் யூசரே மேனுவலாக டெலீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வேணும். இதெல்லாம் இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நெசசரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இது வெறும் இப்போ யூகேல மட்டும்தான் கண்டுபிடிச்சி இதை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவிலாம் இது எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. இந்தியாவிலாம் நம்மளை யார் கவனிக்கிறானே நமக்கு தெரில, ஆல்ரெடி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் கூட அதை பற்றின ஆடெல்லாம் ஃபோனில் வந்துடும், அதுவும் எதுலேயே வந்துடும், இன்ஸ்டாவில் வந்துடுது, நார்மல் பாப்அப்பு கூகுள் அப்படின்ட்டு, ஏண்டா டே என்னை உளவு பார்த்துட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்தியாவில் வந்து சைனா ஆப்ஸ்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. நரேந்திர மோடி அவர் வந்து ஒரு 32 சைனீஸ் ஆப்பை திடீர்னு ஒரு நாள் வந்து பேன் பண்ணார், நாளையிலேருந்து இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு. அதுக்கு என்ன ரீசன்னாலுமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சைனாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, அதனால தான்
நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் அந்த டிக்டாக்லாம் போச்சு. நான் கூட நினச்சேன் அதெல்லாம் போகாது சும்மா சொல்கிறாங்க போலன்னு. பார்த்தா அடுத்த நாள் எழுந்து பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தா யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆப் அப்படியே ஒரே நாள்லேயே பேன் பண்ணிட்டாங்க. சரி, இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் நம்மளை ஸ்பை பண்ணிட்டு இருக்கே, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைனா இருக்குது. சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும். இப்போ ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் இல்லை ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறனாலே இந்த ஆப் ஒரு வெரிஃபைடான ஆப்பா, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா, யூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டால் வெரிஃபைடான ஆப்பா அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ஆப்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த ஆப்புக்கும் அது கேட்குற பெர்மிஷன்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. சில ஆப்லாம் பார்த்தோன்னா கால்குலேட்டர் பெர்மிஷன் கேட்கும், கேலண்டர் பெர்மிஷன் கேட்கும், இந்த மாதிரி டைம் பர்மிஷன் கேட்கும். இதுக்கும் சம்மந்தமே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெர்மிஷன் கேட்கும்போது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் அவாய்ட் பண்ணாமல் எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் நாட் அலோன்னு கொடுத்தாலும் அது வந்து இல்லை ஓப்பன் பண்ண முடியாது, வி நீட் ஆக்சஸ், வி நீட் பெர்மிஷன் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்குறப்ப உங்களுக்கு அந்த ஆப் தேவையில்லை அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறங்க, அதை இன்ஸ்டாலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிவைஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை போடுங்க, அடிக்கடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் டிவைசஸை நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்தனா அதை செக் பண்ணி பண்ணுங்க. சம்டைம்ஸ்லாம் நமக்கு அப்டேட் வரும், என்ன அப்டேட்னே தெரியாது, அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது ஏதாவது ஹேக்கர் கூட உங்களுக்கு சென்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வரும்போது அதை கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆப்போட யூசேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த டேட்டாவெலாம் அந்த ஆப்லேருந்து ரிமூவ் பண்ண பாருங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவோம். அது பார்த்தா நம்ம டிஸ்பிளேல மட்டும்தான் அன்இன்ஸ்டால் ஆகி கிடக்கும். பின்னாடி பார்த்தா அந்த ஆப் வந்து யூசேஜில் தான் இருக்கும், அதோட டிவைஸில் பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளை வேவு பார்க்குறது, ஆன்லைன் ஸ்கேம்லாம் வந்து நிறையவே நடக்குது. நம்ம சேனலுக்குமே அந்த மெசேஜஸ்லாம் வரும். அதில் பார்த்தோன்னா ரொம்ப உஷாராக பார்க்கணும். அந்த அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தோன்னா அந்த வார்னிங் சிம்பிள் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஃபேஸ்புக்கில் இருந்தால் வார்னிங் வருது, உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் என்ன செக் பண்ணுங்கள், லிங்க் மாதிரி வரும். அதை பார்க்கும்போது அப்படியே ஃபேஸ்புக்லேருந்து வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தா அது ஃபேக்கு. சப்போஸ் நம்ம லிங்கை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் போட்டு விட்டோன்னா அவ்வளோ சேனலை தூக்கிடுவானுங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போலாம். இந்த மாதிரி இஷ்யூவில் நம்மள மாதிரி யூசர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இல்லை முடியாதுன்னா நம்மளால் அந்த ஆப்பே யூஸ் பண்ண முடியல. ஸோ கவர்மெண்ட் தான் இது வந்து முன்னெடுத்து ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் தான் வந்து நிறைய ஆப்ஸ்லாம் பேன் பண்ணாங்க. அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணால் தான் அவங்க வந்து பெர்மிஷன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய ஆப்ஸ்லலாம் பெர்மிஷன்ஸ்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னா, எங்களோட ஆப்பை நாங்கள் டெவலப் பண்ண, கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பூஸ்ட் பண்ண, கஸ்டமருக்கு என்ன மாதிரிலாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எடுக்கிறானுங்க. ஆனால் எடுக்கிறதுலாம் வந்து நம்ம ஊரில் இல்லாமல் சைனாக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனால தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு.